என் அன்பு தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் அடிமை மூலிகை சித்தர் ஜெயவீர சித்தர் ஐயா கொல்லிமலை ஆசிரமம் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசி யோகம். அது என்னையா வாசி யோகம்? நாங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிறோம், மளிகை கடை வச்சுருக்கோம், பைக்கு ஆட்டோ ஓட்டுறோம். இந்த வாசி யோகம்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஏதோ போட்டுறாங்க, பார்த்தோம். எங்களுக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள் படிக்காதவங்க, நாங்கள் பிஏ எம்ஏ வரைக்கும் படித்தவங்க, ஆனால் இதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பையன் பொண்ணு பேரன் பேத்தி இவங்க எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், இது ரெண்டு குடும்பத்தில் யாருக்குமே இல்லையா? சரி, ஓகே. ஒரு அடிபட்டு போச்சு, புண்ணு வந்து போச்சு, இல்லை எதிர்காலத்தில் உங்களுக்கு ஈரல் கெட்டு போச்சு, குடிப்பழக்கம் உடையவர், கிட்னி கெட்டு போச்சு, கேன்சர் வந்து போச்சு. ஏன்னா இன்னைக்கு கார்பரேட்டுகள் உணவில் விஷத்தை கலந்து வியாபார நோக்கத்திற்காக ஆங்கில மருத்துவர்கள் மருந்துகள் விற்க வேண்டும் என்பதற்காக மக்களை உணவின் மூலம் நோயாளியாக ஆக்குவதற்காக இன்று மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுத்து, நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்ற கொக்கோ கோலாவில் பூச்சி மருந்து கலந்து கொடுக்குறாங்க. இதை ஏற்கனவே நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் தடை செய்ய போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க 100 கோடி 500 கோடி 1000 கோடின்னு பணத்தை கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அதை அப்படியே அனுப்புகிறாங்க. இதனால் கொக்கோ கோலா ஃபேண்டா இதை குடிக்கிறதுனால மூட்டு எலும்புகள் உடைக்கப்பட்டு தேய்மானமாகி போய் மூட்டு வலியில் கஷ்டப்படுறீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, நீங்கள் சாப்பிட்ற சிக்கன் நூடுல்ஸு, மட்டன் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இதில் அஜினமோட்டோ, டேஸ்ட் பவுடர், இன்னும் நிறைய கெமிக்கல், சோயா சாஸு இதெல்லாம் கலக்கிறதுனால, கெமிக்கல் உள்ளதுனால உங்கள் நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஆண்மை குறைவு, ஞாபக மறதி, உடல் வலி, நரம்பு தளர்ச்சி போன்றவனா நீங்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது? ஒரு சாக்கடையில் குப்பை கிடக்குதுன்னா குப்பையை அப்படியே விட்டுட்டோம்னா சாக்கடையில் போகிற தண்ணி தேங்கி நின்று உடம்புக்கு அந்த சாக்கடை தேங்கி நிற்கிறதுனால கொசுக்கள் உற்பத்தியாகி நாற்றம் அதிகம் எடுத்து அதனால் நோய்கள் உருவாகும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை இந்த விஷ உணவுகள் சாப்பிடுவதால் தேங்கிறதுனால நோயில் ஏற்பட்டு ஆங்கில மருத்துவர்களிடம் நீங்கள் போய் அவங்களுக்கு வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை மாதம் அவங்ககிட்ட கொடுத்து மாத்திரை வாங்கி, எனக்கு பிளட் ப்ரெஷரு, எனக்கு சர்க்கரை வியாதி, 10 வருஷமான மருந்து சாப்பிட்றேன்னு பெருமையாக சொல்லி கொள்ளக்கூடிய அவலமான நிலையில் தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க. இது எல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சாக்கடையில் குப்பை அடைச்சிக்கிச்சு, சாக்கடை போகிற நாற்றை எடுக்குது, வீடு நாரி போச்சு அப்படின்னா அந்த குப்பையை எடுத்துட்டோம்னா சாக்கடை ஓடும், சாக்கடை கிளியர் ஆகிடும், சுத்தமாயிடும். அதேமாதிரி உடம்புல உள்ள கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நமது சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கலியுகத்தில் பணத்துக்காக பல வியாபாரிகள் இப்படியெல்லாம் செய்வாங்கன்றதை கணித்து அதற்குரிய வழிமுறைகள் சொல்லி கொடுத்த ஒரு பயிற்சி முறைதான் வாசி யோகம். வாசி யோகம்னா என்னங்க? இந்த உலகத்தில் அதிகாலை 4 மணி முதல் சூரியன் உதிப்பதற்குள் 6 மணிக்குள் இந்த பூமியை நோக்கி பிரபஞ்ச சக்தி அனுப்பும் ஒரு அபூர்வ சக்திகள் நிறைந்த ஒரு காற்று தான் வளிமண்டலம், பிராணசக்தி, பிரபஞ்ச சக்தி. அந்த சக்தியை நம்ம வாசியோகம்ன்ற பயிற்சி மூலமாக ஒழுங்கு முறைப்படுத்தி அதை சுவாசித்து அந்த பயிற்சியின் மூலம் அந்த காற்றை உள்ளே இழுக்கும் பொழுது நமது நோய்கள் குணமாகிறது. செலவில்லா மருத்துவம், மாத்திரையில்லா மருத்துவம். சரியா? இந்த முயற்சியை கற்றுக் கொடுக்கறதுக்காக பழைய காலத்தில் கட்டணம் இல்லாமல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க சித்தர்களும் முனிவர்களும் இன்னும் நிறைய சாமியார்களும். ஆனால் அவங்களுக்கு அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் வண்டி நிறைய தானியங்கள், சாப்பாடு, உணவு, காய்கறிகள், தேன், தேனிமாவு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற இலவசத்தையும் கட் பண்ணி தன்னுடைய சுய லாபத்துக்காக கார்பரேட்டுகளுக்கு அடிமையாகி அவர்கள் பொருள் விற்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ரேஷன் கடையில் பொருள்களையே கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பணத்தை மட்டும் சில மாநிலங்களில் 100, 200, 500 பணத்தை மட்டும் போட்டுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த பணத்தை கொண்டுக்கிட்டு போய் அரிசியை கடையில் வாங்குவீங்க,
கார்பரேட்டுகள் தயாரிக்கும் நஞ்சு மிகுந்த உணவுகளை வாங்கி சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிட்டா தான் நோய்வாய்ப்படுவீங்க. அப்போ தான் ஆங்கில மருத்துவர்கிட்ட போவீங்க. அப்போ தான் ஆங்கில மருத்துவர்களும் நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஆங்கில மருத்துவர்களும் 4 காசு சம்பாதிக்க முடியும். மெடிக்கலில் மருந்துகளை விற்பனையாகவும் மெடிக்கல் ஸ்டோர்ஸும் மெடிக்கலை தயார் பண்ணுற மாத்திரையை தயார் பண்ணுற கம்பெனிகளும் நன்றாக இயங்கும் என்பதற்காக சதித்திட்டம் தீட்டி இன்று இந்திய அரசியல்வாதிகளை பணத்தை கொடுத்து அடிமையாக்கி இன்று மிகப்பெரிய மருத்துவ வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு குழந்தை டெலிவரி ஆகுதுன்னா அதை சிசேரியன் அளவுக்கு கொண்டுக்கிட்டு போய் சாதாரணமாக ஒரு குழந்தை டெலிவரி ஆகுதுன்னா அதுக்கு 500 1000 2000 வாங்குவாங்க. அதே ஆப்ரேஷன்னா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு சொல்லும் பொழுது குழந்தையை காப்பாற்றணும் மனைவியை காப்பாற்றணுறதுக்காக கடன் வாங்கி நகை அடமானம் வச்சு வீட்டை அடமானம் வச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. இது எதுவுமே வேணாம். இந்த வாசியக முறையை நீங்கள் ஒழுங்காக செஞ்சாலே சுகப்பிரசவமாகும், சர்க்கரை வியாதி முற்றிலும் குணமாகும், கேன்சர் குணமாகும். சுருக்கமாக சொல்கிறேன், 4448 வியாதிகளும் கிளியர் ஆகும் இந்த வாசியோகத்தால். இந்த வாசியோகத்தை பற்றிய பெருமையை விளக்கும் பதிவு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் பயிற்சி செய்யுங்க. 2வது, செய்ய முடியலை எங்களுக்கு தெரியலனா நீங்கள் இந்த கீழே உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கோடைகால சிறப்பு வகுப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. கொல்லிமலை மிக பிரசித்தி பெற்ற ஜெயவீர சித்தர் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வெறும் 3000 ரூபா கட்டணம் மட்டும்தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். நீங்கள் நேரில் வர வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு தேவையான 6 புத்தகங்களும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதுக்குரிய பயிற்சி முறைகளும். சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம், கற்றுக்கலாம். இதை தொடர்ந்து செய்பவனுக்கு எந்த வியாதியும் கிடையாது. சுகப்பிரசவமாகவும் சர்க்கரை வியாதி குணமாகும், கேன்சர் குணமாகும், அனைத்து வியாதிகளும் குணமாகும் என்பது உறுதியாக நாங்கள் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறோம். மேற்கொண்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் உங்களுக்கு இந்த வாசியமும் கற்றுக்கணும் அப்படின்னா கடன் உடனே வாங்கியாவது இந்த வாசியோகத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இதை டெய்லி காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே 1 மணி நேரம் அதை பயிற்சி பண்ணிங்கன்னா எந்த வியாதி வராது. உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், ஞாபக சக்தி நல்லா இருக்கும், குழந்தைகள் கற்றுக் கொடுத்தா நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. இந்த வாசியோக பயிற்சியை இலவசமாக கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவிலுக்கு போனால் கடவுளை கும்பிடுறதுக்கு வெறுங்கையோடு யாரும் போகிறதில்ல. போனால் உண்டியில் காசு போடுறீங்க, இல்லை தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு போய் படைக்கிறீங்க. அப்படி ஏதாவது ஒரு குரு தட்சணைன்னு ஒன்று கொடுக்கணும். சாதாரணமாக ஒரு செல்ஃபோனில் நீங்கள் பேசுறதுக்கே ரீசார்ஜ் பண்ணும் பொழுது ஒரு இவ்வளோ அபூர்வமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இருப்போம். எத்தனை குருமார்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்து அதை அவர்கள் மனம் கோணமாக கற்றுக்கிட்டு இருப்போம். எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுப்போம், எவ்வளோ செலவு அடிப்போம்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் இதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வெறும் 3000 ரூபா தான். ஏன்னா ஒரு சினிமாவுக்கு ஒரு பைக்குக்கு ஒரு மாதம் பெட்ரோல் போடுற செலவு கூட கம்மி தான். இந்த பணத்தை கொட்டி இதை இங்கே கற்றுக்கிட்டு இதை உங்கள் குடும்பத்தில் டெய்லி காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு 1 மணி நேரம் இந்த பயிற்சியை பண்ணி நாங்கள் சொல்கிற உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனைத்து நோயில் குணமாகிற டாக்டர் செலவு பல ஆயிரங்கள் உங்களுக்கு மிச்சமாகும். இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். இப்போ இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும்னா நமது மூலிகை சித்தர் ஜெயவீர சித்தர் சித்தரடிமை ஐயா 9003143304 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இல்லை 9488828315 இதுவும் வாட்ஸ்அப் நம்பர் தான். இதுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்புக்கு செய்தி அனுப்புங்க. காசை பார்க்காதீங்க, உடல் நலன் தான் முக்கியம். இந்த 3000 ரூபாயை நீங்கள் காசை பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இந்த நவீன கார்ப்பரேட் மெடிக்கல் மாஃபியா உங்களை தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருங்க. யாராவது ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி போனீங்கன்னா கையில் ஒரு புக்கை கொடுத்து இதை படிங்கன்றுவாங்க. ஏன்னா ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறப்படி தான் நீங்கள் கேட்டாகணும். அந்த புக்கை நீங்கள் படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ சொல்லி தருவாங்கன்னு தெரியாது. மீசி எடு, தாடி எடு, பொண்டாட்டிக்கிட்ட படுக்காத, வெள்ளை ட்ரெஸ்ஸு போடு அப்படின்பாங்க. இதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் அவங்ககிட்ட கற்றுக்க போகும்போது கையில் ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்லி 1 வாரம் 2 மாதம்னு உங்களை இழுத்தடிச்சிருவாங்க. உங்கள் வியாபாரம் உங்கள் தொழிலும் பாதிக்கப்படும், சம்பாதிக்க முடியாது. நாங்கள்
உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் ஃபைல் புக்ஸையும் அனுப்பிடுவோம். என்னென்ன பயிற்சி எல்லா முறையும் அனுப்பிடுவோம். டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுவோம். நீங்கள் வீட்டிலேயே கற்றுக்கிட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம், உங்கள் தொழிலையும் நீங்கள் கவனிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், ஒரு பக்கம் இந்த கலையவும் கற்றுக்கலாம். இந்த வாய்ப்பை நம்ம சித்தரடிமை ஐயா, ஜெயவீரன் ஐயா, ஜெயவீர சித்தரையா உங்களுக்கு கொடுக்குறாரு. வேணுங்கிறவங்க காசை பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த பயிற்சி தேவைன்னா இந்த பயிற்சியை கற்றுக்குங்க. இந்த பயிற்சியை கற்றுக்கிறது மூலம் ஞாபக சக்தி அதிகரிக்கும், தொழிலில் மேன்மை ஏற்படும், சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷரு, கேன்சரு, இருதய நோய், ஈரல் கெட்டுப்போச்சு, கிட்னி கெட்டுப்போச்சு, எல்லாமே கிளியர் ஆகிடும் 6 மாதத்தில். அதனால இந்த வாசியோக பயிற்சியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அன்புடன் கோரி, நீங்கள் நேரில் வர தேவையில்லை. ஆன்லைனில் நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா பணத்தை எங்கள் ஜிபேக்கு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான பதிவுகள், புத்தகங்கள், பயிற்சி முறைகளை நாங்கள் அனுப்பிடுவோம். இதை நீங்கள் டெய்லி இதை பயிற்சி பண்ணலாம். சந்தேகம் ஏற்பட்டால் எங்கள் வாட்ஸ்அப்பில் நேரடியாக நீங்கள் ஃபோன் பண்ணலாம். எங்கள் ஃபோன் நம்பருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். அந்த இதை நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறோம். அதனால் இந்த வீடியோ இன்னும் வரப்போகிற வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் 100 ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால், உங்கள் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, தங்கை, ஞாபக சக்தி கம்மி, கண் பார்வை மங்கல், ஈரல் கெட்டு போச்சு, கிட்னி ஃபெயிலியரு, கேன்சர் வந்து போச்சு, சர்க்கரை வியாதி, மூட்டு வலி எல்லாம் குணமாகணும்னா இந்த வாசியோக பயிற்சி நீங்கள் கற்றுக்கணும்னா காசை பார்க்காதீங்க. வெறும் 3000 ரூபா, 3000 மட்டும்தான். இந்த கலையை கற்றுக் கொடுக்க நாங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் எங்களுக்கு ஒரு சம்பளம். ஒரு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறான், கக்கூசை வாடுறான், டேங்கை சுத்தம் பண்ணுறான், அவனுக்கு நீங்கள் கூலி கொடுக்குறீங்க இல்லையா? உங்கள் பைக்கு ரிப்பேராக போச்சு, சைக்கிள் ரிப்பேராக போச்சு, கார் ரிப்பேராக போச்சு, சட்டை கிழிஞ்சு போச்சு, ஒரு டெய்லர்ட்டை தைக்கணும், கூலி கொடுக்குறீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கூலி கொடுக்கும்போது மாதம் 5000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம் நீங்கள் பார்க்குற வேலைக்கு சம்பளம் வாங்கும் பொழுது எங்ககிட்ட மட்டும் வாசியோகம் ஃப்ரீயாக கற்றுக்கொடுன்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் மக்களுக்கு இலவசமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க இல்லையா? டாக்ஸி டிரைவரில் இருந்து, அரசு அதிகாரியில் இருந்து, கக்கூஸ் கழுவுறவிலேருந்து, லாரி ஓட்டவில்லை எல்லாம் அவங்க உழைப்பிக்கற்ற ஊதியத்தை வாங்குறீங்க இல்லையா? அதே மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குற இந்த கலைக்கு உழைப்பிக்கற்ற ஊதியம் வாங்குவது என்ன தவறு இருக்கிறது? சில பேர் எனக்கு வாசியமும் ஃப்ரீயாக கற்றுக்கொடு, அவங்க அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அப்போ அரசர்கள் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. உணவு, உடை, தானியம், வண்டி நிறைய உணவு எல்லாம் அனுப்பிச்சாங்க, ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தாங்க. இந்த காலத்தில் எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. அதனால் கட்டணம் செலுத்தி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இதனால் கோடி புண்ணியங்கள், கோடி பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நோயற்ற வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மருத்துவத்தை போக வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சந்தேகம் இருந்தால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன 9003143304 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லை 9488282315க்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். இதுக்கு வெறும் 3000 ரூபா கட்டணம். இந்த 3000 ரூபா கட்டணத்தை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்கள் ஆயுட்காலம் முழுவதும் நோய்களின்றி வாழலாம். நோய்கள் வந்தாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், 5 லட்சம் 10 லட்சம் என்று நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை. இந்த உறுதிமொழியை கொடுத்து இந்த வீடியோவை பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாசி யோகம். வாசினா காற்று, யோகம்னா பயிற்சி. இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற காற்றை நம்ம நுரையீரல் தானாக சுவாசித்து, இருதயம் தானாக இழுத்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்கு. நாம் திட்டம் போட்டு இவ்வளவுன்னு நம்ம சுவாசிக்கிறது கிடையாது. அதை முறைப்படுத்தி வாசி என்ற காட்டை யோகம் என்ற பயிற்சியின் மூலமாக ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக நமது ஆயுளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம், முதுமையை தள்ளி போடலாம், நோய்களை குணமாக்கலாம். அதற்கு பெயர்தான் வாசி யோகம். வாசி யோகத்தை இந்த வாசின்ற வார்த்தையை சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் உண்மைதான். வாசி வேகமாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாசி சிவான்னு வரும். சிவான்னு சொன்னீங்கன்னா வாசின்னு வரும். வாசி தான் சிவன், சிவன் தான் வாசி. இறைவனை கோயிலில் தேடாதீங்க, வெளியே தேடாதீங்க, உங்கள் உடம்பே ஒரு ஆலயம்னு திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம உடம்புலேயே எல்லா கடவுள்களும் 6 சக்கரம் பிரம்மரந்திரத்தோடு சேர்த்து 7 சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அதை பற்றிய படத்தை பாருங்க. கீழே முதுகுத்தண்டுக்கு கீழே, முதுகுத்தண்டை தொட்டுக்கிட்டே பின்னாடி முதுக வந்தீங்கன்னா கீழே மலம் இருக்கிறோம் பார்த்தீங்களா?
அந்த கீழே அது முடிகிற இடத்துல மிருகங்களுக்கு வால் முளைக்கும். நம்மளுக்கு அந்த முடிகிற இடத்துல தான் குண்டலினி மூலாதாரம் என்ற மாபெரும் சக்தி கும்பகர்ணன் மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கு. அதை எவன் ஒருவன் வாசியோகம் என்ற மூச்சு பயிற்சியின் மூலம் முறையாக தட்டி எழுப்புறானோ அவனுக்கு நோய்கள் அனைத்தும் குணமாகும். இந்த வாசியோகத்துல 2 முறை இருக்கு நான் கண்டுபிடிச்சதுல. ஒன்று இல்லறத்துல இருக்கவங்க, அதாவது கல்யாணம் பண்ணி பேரன் பேட்டி ஏற்றவங்க அப்படி இருக்கு, அதுல ஒருத்தவங்க எந்த ஸ்டேஜ் பண்ணணும், அதாவது +2 வரைக்கும் தான் என்னால படிக்க முடிஞ்சுது அப்படின்றாங்க அந்த மாதிரி. அதுக்கு மேல இல்லறமே இல்லாம துறவரம் மேற்கொண்டு காடு மலைகளுக்கு தாடி வளர்த்து முடி வளர்த்து போறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ், அதுதான் IAS IPS, அதாவது இருக்கிற மிக உயர்ந்த படிப்பான தகுதி. 2 பிரிவா இருக்கு. இல்லறத்தில் இருக்கிறவங்க முனிவர்கள் ஆவறதுக்கூடிய ஹையஸ்ட் பயிற்சி முறைன்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணுனா அது சரிபட்டு வராது. ஏன்னா இதுக்கு காரணம் விந்துவை விட்டான் நொந்து கட்டான்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவுல முதல்ல ரசமா மாறி மேதை என்ற பொருளா மாறி அதுக்கப்புறம் ரத்தமா மாறி ரத்தமா மாறதுக்கு கடைசியா விந்துவா மாறுது. பல சொட்டு ரத்தம் சேர்ந்துதான் ஒரு சொட்டு விந்து. அந்த விந்து எதுக்காக உருவாகுதுன்னா இனப்பெருக்கத்திற்காக இறைவனால் படைக்கப்பட்டது அந்த விந்து. இது அனைத்து உயிர்களுக்கும் பொருந்தும். ஒரு செல் அமீபால இருந்து 6 அறிவு உள்ள மனிதன் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த விந்து உற்பத்தி ஆகும். இனப்பெருக்கத்துக்காக உண்டான இந்த விந்துவை சுய இன்பத்திற்காக சிற்றின்பத்துக்காக கரமைத்துணம், அதாவது சுய இன்பம் செஞ்சு வெளியேற்றுறாங்க இளைஞர்கள். சில பேர் கல்யாணம் ஆகிட்டு டெய்லி 2 வாட்டி உடல் கொண்டு வீணாக்குறாங்க. அப்படி வீணாக்கினா உடம்பு தளர்வடையும், முதிர்வடையும், தலைமுடி நரைச்சிடும். வாசி யோகம் இதை எப்ப செய்யணும்? அதிகாலை 3 மணியில இருந்து 6 மணிக்குள்ள சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க காலையில மத்தியானம் சாயந்தரம் செய்யணும், அப்பெல்லாம் செய்யவே கூடாது. மூளைக்கு ஓய்வு கொடுக்கணும். நாம் அன்றாடம் பார்க்கறது பேசுறது பைக் ஓட்டுறது இதுல மூளை கவனம் செலுத்தும் போது சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வாசி யோகம் பண்ணீங்கன்னா அதனால ஜீரணம் பண்ணுமா இல்ல வாசி யோகத்துல கவனம் செலுத்துமா உடல் உறுப்புகளை. அதனால அதிகாலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்பதான் இந்த வாசி யோகத்தை பண்ணணும். காலையில 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள வாசி யோகம் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஏன் சொன்னேன், எதுக்காக இந்த டைம்ல பண்ணணும்னு கேட்டா, இந்த பிரபஞ்ச மின்காந்த சக்தி என்ன பண்ணும், அதிகாலை 3 இருந்து 5:30 மணி 6 மணி சூரியன் உதிக்கிறதுக்குள்ள இந்த பூமியை நோக்கி பிரபஞ்ச கதிர்கள் பாயும், மின்காந்த கதிர்கள். அதுல அனைத்து நோய்கள் குணமாக்கக்கூடிய சக்தி, மனிதனை இளமையாக மாற்றக்கூடிய சக்தி இதெல்லாம் இருக்கு. நம்ம உடம்புல உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கு தினமும் அதுக்கு மின்காந்த சக்தி தேவை. நம்ம உடம்புக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்றோம், தண்ணீர் குடிச்சிடறோம், அந்த மின்காந்த சக்தி நம்ம சரியா சுவாசிக்கிறது இல்லை. அந்த மின்காந்த சக்தியை நம்ம எப்போ உடம்பு ஃபுல்லாக நம்ம செலுத்துகிறோமோ, கிராமத்தில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவா தலை நெறிக்காது. ஏன்னா அவங்க காலையிலேயே 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு மாட்டுக்கு தாங்கி பொறுக்குது, அது பொறுக்குது, பாத்திரம் இதை பண்ணுறதுனால அந்த பிரபஞ்ச மின்காந்த சக்தி அவங்க தலைவையை உள்ளே பாயும் போது அவங்களே எரியாமல் அவங்க உடம்பு இளமையாக இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. நாம 8 மணிக்கு 9 மணிக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு கல்யாணம் ஆனவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு நைட்டு 11 12 ஆயிடும். காலையில 8 9 மணிக்கு எந்திரிக்கிறதால பிரபஞ்ச மின்காந்த சக்தி 4:30 5:30 எல்லாம் சூரியன் உதிக்க 5:45 நின்றதுனால சாதாரண காற்று சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்காம சீக்கிரம் வயசாகி முதுமை அடைந்து மரணம் அடைகிறார்கள். அதனால வாசியோகம் செய்யக்கூடிய காலம் 3 மணில இருந்து சூரியன் உதிக்கிறதுக்கு சில ஊர்ல 5:45 உதிக்கும், சில பேர் 6 மணிக்கு உதிக்கும், சில சமயம் 6:15 உதிக்கும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சரியான டைம், என்னால 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க, அப்புறம் நான் ஆஃபீஸில் போய் தூங்குவேன் அப்படின்னு சொன்னா 5 மணிக்கு எந்திரிக்கலாம். 5ல் இருந்து 5:45 5:00க்குள்ள நீங்க முடிச்சிடணும். எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பல்ல விளக்கிட்டு மலம் கழிச்சிடணும். வயிற்றுல மலமும் மூத்தம் கூட இருந்துட்டு அமைதியா ஒரு இடத்துல ஆசனம் போட்டு உட்காரணும். என்ன ஆசனம்? பத்மாசனம் போட சொல்லி சொல்லுவாங்க. ஆனா பத்மாசனம் காலை பின்னி உட்காரும் போது கால் பயங்கரமா வலிக்கும். ஒல்லியா இருக்கிறவங்க போட்டாலும் தடியா இருக்கிறவங்க போடுறது கஷ்டம். அப்படியே பத்மாசனம் போட்டாலும் கால் உறுத்திக்கிட்டே வலிச்சுக்கிட்டே அடிக்கடி மாற்ற சொல்ல உங்களால வாசி யோகத்தில் கவனம் செலுத்த முடியாது. அதனால சாதாரணமா எப்ப வழக்கம் போல எப்படி உட்கார்ந்தா உங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியுமோ அந்த சாதாரண ஆசனத்துல உட்காந்துங்க. அதுக்கு பேர் சுகாசனம்னு பேரு. சுகமா உங்களுக்கு வழி இல்லாம உட்கார்ற எந்த ஆசனமும் சுகாசனம். அந்த ஆசனத்துல உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கிங்க. மூடிக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லணும்.
நம்ம உடம்புல இருக்கிற அந்த குண்டீய சக்தி என்ற மூலாதார சக்திக்கு நாம எடுக்கிற காற்றை உள்ள செலுத்தி தூங்கிக்கிட்டு இருக்கிற தைல தட்டி எழுப்பும் போது அது பாம்பு போல சீறிக்கிட்டு படத்துல கொடுத்துக்கிறோம் பாருங்க, இந்த நாடி நரம்புகள் வழியா முள்ளந்தண்டு வழியா நேரம் மூளைக்கு செல்லுது. அந்த மூளைக்கு கீழே பட்டாணி சைஸ்ல அது இருக்குது. நெற்றிக்கண்ணுன்னு சொல்லுவாங்க, ஞானக்கண்ணுன்னு சொல்லுவாங்க, பிட்யூட்டரி சுரபின்பாங்க, ஆங்க சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவுல பொட்டு பெண்கள் வைக்கிற அந்த பொட்டு வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு அப்படி நேர் பின்னாடி பாத்தீங்கன்னா பட்டாணி சைஸ்ல பிட்யூட்டரின்னு ஒரு சுரபி இருக்கு. அந்த சுரபி மெலட்டோனியம்னு ஒரு திரவத்தை சுரக்குது. அந்த திரவம் எப்பயாவது ரொட்டி லேசா சுரக்கிறதுனாலதான் நம்ம உடம்பு வளருது, வளர்ச்சி உண்டாகுது. அதை நாம கட்டுப்படுத்தி வாசியோக பிராணாயம் மூலம் நினைச்ச போது நிறைய சுரக்க வச்சா பிரம்மாண்டமான அது என்ன சொல்லுவாங்க, ராட்சச வளர்ச்சி. அதாவது விஸ்வரூபம் எடுக்கிறது. சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரக்கங்க கடவுள விஸ்வரூபம் எடுப்பாங்களா, அதுதான். அதுக்கப்புறம் அதே கம்மியா சுரக்க வச்சு சின்ன உருவமாகி நம்ம நடந்து போகலாம். அது நாமளா கண்ட்ரோல் கொண்டு வருது. இயற்கை அது அதிகமா சொன்ன மனுஷன் உயரமா இருப்பான், ரொம்ப சுரக்காம இருந்தா குள்ளமா இருப்பான், லேசா சொன்னா நடத்துட்டு உயரத்தோடு இருப்பான். இந்த பிட்டுவரி ஆங்க சக்கரம் இதெல்லாம் கடந்து செல்லும் போது மூளையில பிரம்மரந்திரம்னு இருக்கு, அதுல மோதி ஞானப்பால் அப்படின்னு சொல்லி அந்த திரவம் விழுவும் போது அது நம்ம உடம்புல பரவும் போது 60 வயசு கிழமை 30 வயசு இளைஞரை மாற்றம் அடையுது. என்னைய கதையா சொல்ற, அது எப்படியே மாற்றம் அடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க விந்துவை நீங்க வெளியே வீணாக்காம உள்ளே மேல ஏற்றும் போது அந்த ஒவ்வொரு விந்து அணுவும் ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள்ள போகும்போது ஒரு குழந்தையா உருவாகுது இல்லையா, அதுக்கு 2 கண்ணு 2 கை 2 கால் 2 ஒரு மூளை அப்படி வருது இல்லையா. அப்ப கோடிக்கணக்கு ஒரு சமயம் உடல் கொள்ளும் போது ஒரு ரவுண்ட்ஸ் விந்துல லட்சக்கணக்கான விந்து அணுக்கள், அதான் லட்சக்கணக்கான மனிதர்கள் உள்ள போறாங்க. அது ஒரு மனிதருக்கு மட்டும்தான், ஒரு விந்து அணுக்கு மட்டும்தான் கர்ப்பப்பை வழிவிடும். அதுதான் குழந்தைய உருமாறி வெளியே எல்லா உருவமும் இப்ப நடமாட்டே கமல் காந்தி இவங்க எல்லாமே அப்படி உருவானவங்க தான். அந்த விந்துக்களை வீணாக்காம வாசியோகத்தின் மூலம் மேலே ஏற்றி மூளையில சேர்க்கும் போது அதுல இருக்கிற கைகள் உருவாகக்கூடிய மூளை உருவாகக்கூடிய அந்த செல்களை உடம்பு எடுத்து புதுசா மாத்துது, இளமையா மாத்துது. இப்ப புரிஞ்சுதா? அந்த மாற்றக்கூடிய இந்த விந்து அணுக்களை நீங்க வெளியே கைமுட்டி அடிச்சோ இல்ல பெண்கள் கிட்ட போயோ சும்மா வீணாக்கிட்டே போனீங்கன்னா அது சிற்றின்பம். ஒரு முறை உடல் கொள்ளும் போது விந்து வெளியாகும் போது கரண்ட் பாஸ் ஆன மாதிரி ஒரு அற்புதமான உணர்ச்சி ஏற்படும். அதுக்கு தான் இன்னைக்கு மனிதர்களை அலைஞ்சிறாங்க, கற்பழிப்பு, கொலை இதெல்லாம் பண்றாங்க. அது தேவையில்லை. அதே இதை நீங்க மேலே ஏற்றும் போது பேரின்பம், அதை விட பல மடங்கு சுகம் கிடைக்கும். அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த சுகத்தை அடையும் போது உங்களுக்கு 2 லாபம். ஒண்ணு, எல்லா இடத்துல இருக்கிறவங்க மினிமமா சாதாரணமா ஒரு சாதாரணமா இந்த பயிற்சி செய்யும் போது நோய்கள் குணமாகுது, உடம்பு இளமையாகுது. இதுவே ஹை லெவல், அதை நான் விளக்கமா நான் சொல்றேன். அந்த ஹை லெவல்ல அந்த பயிற்சி செய்யும் போது வானத்தில் பறக்கக்கூடிய சக்தி, நினைச்சத வர வைக்கக்கூடிய சக்தி, அதாவது அஷ்டமா சக்தின்னு அந்த அஷ்டமா சக்தி கிடைக்குது. சரி, இப்ப பயிற்சிக்கு வரேன். இதே நான் பேசிக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாரும் வீடியோவை போட்டு பேசிட்டே இருப்பாங்க தவிர விஷயத்துக்கு வர மாட்டாங்க. அதனால நான் பயிற்சிக்கு வந்துடுறேன். 3ல இருந்து 6 மணிக்குள்ள நீங்க பல்ல வலிக்கிட்டு கக்கூஸ் போயிட்டு உங்களால எப்படி உட்கார முடியுமோ நீங்க வடக்கு பக்கம் பார்த்து உட்காரணும். ஏன் வடக்கு பக்கம் உட்காரணும்னா, வடக்கு பக்கம் தான் காந்த சக்தி அதிகமா இருக்கு. ஒரு காந்த திசை காட்டி மணியை வச்சீங்கன்னா வடக்கு பக்கம் தான் முள்ளு காட்டும். அந்த காந்த சக்தி உங்க உடம்புல பாயும் போது அதிகமான பவர் கிடைக்குது. அழகா உட்காருங்க. உட்காந்து 2 மூக்கையும் காத்து இழுங்க. நல்லா காட்டை நல்லா இழுத்து முடிஞ்ச வரைக்கும் வயிற்றுல அடக்கணும். அதுக்கப்புறம் காற்றை வெளியே விடணும். திருப்பி முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும், காற்றை அடக்கணும், திருப்பி வெளியே விடணும். இதை ஒரு 10 நாளைக்கு காலையில ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 25 கூட பண்ணுங்க. அதுக்கப்புறமா 10 நாள் கழிச்சு வலது பக்க மூக்கு ஓட்டையை அடைச்சிட்டு இடது பக்க மூக்கு ஓட்டை வழியா காற்றை முடிஞ்ச வரைக்கும் இழுக்கணும், கண்கள் மூடி இருக்கணும். இடது பக்க மூக்கு ஓட்டை வழியா இழுத்து 2 மூக்கையும் அடைச்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வயிற்றுல காற்றை அடக்கணும். அடக்கிட்டு அதுக்கப்புறம் வலது பக்க மூக்கு ஓட்டையை மட்டும் திறந்து நீங்க இழுத்து அடக்கின காற்று வெளியே விடணும். விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணணும், இடது பக்க மூக்கு ஓட்டையை அடைச்சிட்டு வலது பக்க மூக்கு ஓட்டை வழியா காற்றை முடிஞ்ச வரைக்கும் இழுக்கணும். அப்புறம் 2 மூக்கையும் அடைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் அடக்கணும். அப்புறம் இடது பக்கம் விடணும். சொல்லும் போது உங்களுக்கு குழப்பமா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, லெப்ட்ல இழுங்க, ரைட்ல விடுங்க, ரைட்ல இழுங்க, லெப்ட்ல விடுங்க, இடது பக்கம் இழுங்க, காற்றை அடக்குங்க, வலது பக்கம் விடுங்க, வலது பக்கம் இழுங்க, காற்றை அடக்குங்க, இடது பக்கம் விடுங்க, மாத்தி மாத்தி விடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சுலபமான பயிற்சி. இந்த பயிற்சியை 10 நாள் செய்யணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 21வது நாள் இடது பக்கம் 5 என்ற வரைக்கும் மனசுல எண்ணிக்கிட்டு காற்றை இழுக்கணும். டைம் பிக்ஸ் பண்ணணும்.
5 என்ற வரைக்கும் காற்று இழுத்து வயிற்றுல அடக்குங்க. அப்புறம் 2 மூக்கையும் அடைச்சுக்கிட்டு 5 என்ற வரைக்கும் காற்று அடக்குங்க. அதுக்கப்புறம் வலது பக்க மூக்கு ஓட்ட வழியா 5 என்ற வரைக்கும் மனசுல எண்ணிக்கிட்டே வெளியே விடுங்க. அதுக்கப்புறம் வலது பக்க மூக்கு ஓட்ட வழியா 5 என்ற வரைக்கும் காற்றை இழுங்க. அப்புறம் 2 மூக்கையும் அடைச்சிட்டு வயிற்றுக்குள்ள அடக்குங்க. அப்புறம் இடது மூக்கு வழியா 5 என்ற வரைக்கும் காற்று வெளியே விடுங்க. இந்த 3 பயிற்சியும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான நோய்களும் தீரும், உடம்பு இளமையாகும், ஆரோக்கியமா இருப்பீங்க. இதே கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆனவங்க வரைக்கும் செய்யக்கூடிய பயிற்சி முறை அளவு இதுதான். இதை கல்யாணம் ஆனவங்க செஞ்சீங்கன்னா கிளியர் ஆயிடும். சரி சார், நாங்கள் கல்யாணம் ஆகாம நான் சாமியார் ஆசைப்படுறேன், இந்த உலகத்தையே அடக்கி ஆழணும், இந்த உலகத்தையே அடக்கி ஆழணும், அஷ்டமா சக்தி வேணும், எனக்கு அபூர்வ சக்தி வேணும், நினைச்சது கையில வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தனி பயிற்சி முறை இருக்கு. யாரும் கற்றுக் கொடுக்க மனமில்லாத மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த வாசியோகம் என்ற பயிற்சியின் முறைகளை நான் வெளிப்படையாக போட்டு உடைக்கப் போகிறேன். வாசி யோகம் என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனும் மூச்சை இழுத்து விடுகிறான், முறை இல்லாமல், எண்ணிக்கை இல்லாமல். அதாவது 1,00,000 ரூபாய் ஒருவனுக்கு வந்தால், வருமானம் வந்தால், சம்பளம் வந்தால் அதை முறைப்படி தேவையானவற்றிற்கு செலவு செய்துவிட்டு தேவையில்லாத செலவுகளை குறைத்து மிச்சப்படுத்தி வைத்தால் கொரோனா, புயல், வெள்ளம் போன்ற இடர்பாடுகளில் லாக்டவுன் போடப்பட்டால் அந்த பணத்தை வைத்து சுகமாக சமாளிக்கலாம், வாழலாம். ஆனால் ஊதாரித்தனமாக 1,00,000 ரூபாய் பணம் வந்தால் செல்போன், டிவி, உடைகள், ஆடம்பர செலவுகள் பண்ணி 20 நாட்களில் காலி செய்துவிட்டு பிறகு வட்டிக்காரனிடம் வட்டியை வாங்கி அதுக்கு குட்டி போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு தற்கொலை செய்து கொள்வது, ஊரை விட்டு ஓடுவது என்ற கேவலத்தில் ஈடுபட்டு நொந்து நூலாவதை போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிமிடத்திற்கு 15 முதல் 60 சுவாசங்கள் வரை வெளியிடுகிறார்கள். உள்ளே இழுத்து விடுவது ஒரு சுவாசம் என்பது கணக்கு. அப்படி ஒரு நிமிடத்திற்கு 15 முறை மூச்சை இழுத்து வெளியே விட்டு இந்த சுவாசம் செய்தால் அவன் 100 ஆண்டுகள் உயிர் வாழ்வான். ஆமா, தெரியுமா? ஆமை 300 வருடங்கள் உயிர் வாழ்கின்றன. அவை மெதுவாகத்தான் சுவாசத்தை இழுத்துவிடும். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 5 அல்லது 7 முறைதான் ஆமைகள் சுவாசிக்கும். அந்த வித்தையை கற்றறிந்த நமது 18 வகை சித்தர்களும் இந்த வாசியோக வித்தையை முதலில் சிவபெருமான் அவர்கள் நந்தி தேவருக்கு கற்றுக் கொடுத்தார். நந்தி தேவர் என்பது ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் லிங்கத்துக்கு எதிரே முட்டிக்கால் போட்டு அமர்ந்திருக்குமே ஒரு காளை மாடு, அதுதான் நந்தி. இவர்தான் சிவலோகத்தின் பாதுகாவலன், வாட்ச்மேன். இவருக்கு வாசியோகத்தை சிவபெருமான் கற்றுக் கொடுத்தார். நந்தி தேவர் அகத்தியருக்கு கற்றுக் கொடுத்தார். அகத்தியர் ஏனைய முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வாசியோகத்தை பற்றி தான் இப்பொழுது நான் கற்றுத்தர போகிறேன். பொறுமையாக கற்றுக்கொண்டு உங்கள் ஆயுளை உயர்த்தி நோயின்றி வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த வித்தைக்கு குரு உபதேசம் பெற வேண்டுமா, குரு தீட்சை பெற வேண்டுமா? அவசியமில்லை, தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். அப்போது ஏகலைவன் என்ற வேடுவன் மறைவாக நின்று மனதில் அவரை குருவாக நினைத்து அவர் சிலைக்கு வழிபாடு செய்துவிட்டு மறைவாக இருந்து அவர் அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்த வித்தைகளை ஏகலைவன் கற்றுக்கொண்டு அர்ஜுனனையே மிஞ்சினான். அர்ஜுனனுக்கு போட்டியாக எங்கே ஏகலைவன் எதிர்காலத்தில் வந்துவிடவானோ என்ற பயத்தில் துரோணாச்சாரியார் குரு தட்சணையாக அவனாக பார்த்து கற்றுக்கொண்டதுக்கு கட்டை விரலை வெட்டி காணிக்கையாக கேட்டார். அதையும் கொடுத்தான் அந்த இளிச்சவாயன். நண்பர்களே, வாசியோகம் மட்டுமல்ல, எந்த பயிற்சி கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் குரு தீட்சை தேவையில்லை. நீங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே மனதை ஒருநிலைப்படுத்தி சிவன் கோயிலில் சென்று சிவனை வழிபட்டு, அல்லது நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் மசூதியில் சென்று உங்கள் இறைவனை வழிபட்டு, கிறிஸ்டினாக இருந்தால் இயேசு பெருமானை வழிபட்டு, நீங்கள் எந்த மதமோ உங்கள் எது குல தெய்வமோ அந்த குல தெய்வத்தை மனதில் நினைத்து வணங்கி இந்த பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்கலாம். வாசி யோகம் நமது 18 சித்தர்களால் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இல்லறத்தில் இருப்பவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாசி யோகம், துறவரத்தில் மனைவி, மக்கள், சொத்து, சுகம்
அனைத்தையும் துறந்துவிட்டு காட்டிற்குள் செல்லும் தனி மனிதன், துறவிகள், முனிவர்கள், ஆன்மீகவாதிகள் செய்யக்கூடிய வாசியம் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இல்லறத்தில் இருக்கும், நகரத்தில் இருக்கும் தாய், தந்தை, மனைவி, மக்கள், தமக்கைகளுடன் இருந்து அவர்களுக்காக வேலை செய்து பாடுபட்டு குடும்பத்தையும் நடத்த வேண்டும், தன்னுடைய ஆயுளையும் உடல் நலத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மட்டும் இந்த வாசியோக முறையை கற்றுத்தருகிறேன். துறவரத்தில் உள்ளவர்களும் இதை பயன்படுத்தலாம் என்றும் கோரிக்கொண்டு இப்பொழுது வாசியோகத்தை பற்றி கற்றுத்தரப் போகிறேன். கவனமாக பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். வாசி யோகம். வாசி 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 வாசிவா வாசி என்று நீங்கள் உச்சரித்தால் வேகமாக சிவா என்று வரும். சிவா என்றால் சிவனை குறிக்கும். சிவன் என்பதும் ஒன்றுதான், வாசி என்பதும் ஒன்றுதான். வாசி யோகம். வாசி என்றால் காற்று என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. காற்றை கணக்குடன் இழுத்து மூச்சு அடக்கி அதை வெளியிட்டால் வாழ்நாள் அதிகரிக்கும். அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை காலையில் இந்த வாசியோகத்தை செய்ய வேண்டும். சூரியன் உதிப்பதற்கு முன்னால் இதுதான் சரியான நேரம், பிரம்ம முகூர்த்தம். இரவில் படுக்கும் பொழுது பல்லை விலக்கிவிட்டு படுக்க வேண்டும். இரவில் லேசான உணவுகள், அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது. லேசான உணவுகள் இட்லி, தோசை இவற்றை அரை வயிறு உண்டு தண்ணீர் குடித்து படுத்தால் காலையில் மலம் நன்றாக போகும். இரவில் அதிகமாக வயிறு முட்டை தின்றால் காலையில் மலம் போகாது. மலத்துடன் இந்த பயிற்சி செய்வது ஆபத்தானது. அபான வாயு மேலே மூளைக்கு ஏறிவிடும். நண்பர்களே, அன்பர்களே, காலை மதியம் காலையில் அரசனை போல் சாப்பிட வேண்டும். அதாவது எவ்வளவு சாப்பிட முடியுமோ நல்ல திருப்தியா சாப்பிடலாம். மத்தியானம் 3/4 அளவு தான் சாப்பிட வேண்டும். இரவில் அரை வயிறு தான் சாப்பிட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அனைத்து வியாதிகளும் குணமாகும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பெரும்பாலும் இரவில் தான் சிக்கன், மட்டன், கிட்டன் இதுல சரக்கு வேற உள்ள ஊட்டி வைத்த ஃபுல்லா ரொப்பிக்கிட்டு படுப்பானுங்க. உள்ள கேஸ் ட்ரபிள் ஆகி காலையில வயிறு ஊதி மலம் போகாது. அதோட இன்னும் காலையில் கீழே சாப்பிடுறதுனால தொப்பை விழுந்து போய் உடல் நோய்கள் அதிகரித்து டாக்டரிடம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தத்தில் வடக்கு நோக்கி அமர்ந்து தரையில் வெள்ளை துணி, போர்வை 2ஆக மடித்து போட்டுக் கொள்ளலாம். அல்லது தர்பை புல் கிடைக்கும், அதை பரப்பி அதன் மீது அமர்ந்து கொள்ளலாம். எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை ஐயா அப்படி என்பவர்கள் சாதாரண ஒரு துண்டை விரித்து அதில் உட்கார்ந்து கொண்டு 2 கண்களை மூடி சாதாரணமாக அமரலாம். பத்மாசனம் போடுவது கடினம், கால் வலிக்கும், கவனம் அதிலேயே செல்லும் என்பதால் சாதாரணமாக அமர்ந்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களை முதலில் மூடி முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். முன்னாடி வளைந்து கூன் போட்டுக் கொண்டு உட்காரக்கூடாது. அதனால் எந்த பலனும் இல்லை, மூச்சு தடைபடும். வடக்கு நோக்கி அமர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி முதுகு தண்டை நேராக வில்பு நிமிர்த்தி 2 கைகளையும் உங்கள் முழங்கால் மீது நீட்டி வைத்துக் கொண்டு சின்முத்தரை வலது கட்டை விரலை ஆள்காட்டி விரல் நுனியில் மீது தொட்டுக்கொண்டு மீதி சொண்டு விரல், மோதிர விரல், நடுவிரலை நேராக நீட்டிக்கொண்டு 2 கை விரல்களையும் நீட்டி முழங்கால்களின் மேல் வைக்க வேண்டும். பிறகு 2 கண்களையும் மூடி மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அதாவது உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க வேண்டும். பலவித நினைவுகள், குடும்ப பிரச்சனைகள், கடன் வாங்கியது, காதல் பிரச்சனைகள் எல்லாமே வரும். அப்பொழுது நீங்கள் மூச்சை கவனிப்பதை நிறுத்திவிட்டு அந்த நினைவுகளை பின்தொடர்ந்து நினைக்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு நினைவுகளாக வந்தவுடன், நினைவுகள் தீர்ந்தவுடன் ஒரு இடத்தில் அமைதியாக மனம் நிற்கும் பொழுது தலையில் தட்டி திருப்பி இழுத்து கொண்டு வந்து சுவாசத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது தியானம் சித்தியாகும். இதை ஒரு 15 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும். அதன் பிறகு முதலில் மூக்கின் 2 ஓட்டை வழியாக காற்றை நன்றாக வயிற்றில் இழுத்து பிறகு 2 மூக்கின் வழியாக காற்றை மெதுவாக விட வேண்டும். இந்த பயிற்சியை ஒரு வாரம் செய்யணும். அதன் பிறகு 2 மூக்கு ஓட்டை வழியாக காற்றை நன்றாக உள்ளே இழுத்து வயிற்றில் அடக்கி, முடிந்தவரை அடக்கி, கால அளவு நேரம் கிடையாது. 2 மூக்கின் வழியாக காற்றை நன்றாக உள்ளே இழுத்து அடக்கி பிறகு மெதுவாக 2 மூக்கின் வழியாக காற்றை வெளியே விட வேண்டும். இதை ஒரு வாரம் பயிற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு அதற்கு அடுத்த பயிற்சி 2 மூக்கிலும் காற்றை இழுத்து 2 மூக்கையும் அடைத்து
உங்களால் வயிற்றில் எவ்வளவு நேரம் காற்றை அடக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அடக்கி பிறகு மூக்கை திறந்து வெளியே விடுங்கள். கால அளவு கிடையாது. இதை ஒரு வாரம் செய்துவிட்டு அதன் பிறகு இடது பக்க மூக்கு ஓட்டையை கட்டை விரலால் அடைத்துவிட்டு வலது பக்க மூக்கின் ஓட்டை வழியாக காற்றை உள்ளே இழுத்து 5 எண்ணும் வரை காற்றை உள்ளே இடுங்கள். பிறகு 2 மூக்கையும் அடைத்து 4 மடங்கு அதாவது 20 எண்ணும் வரை மூச்சை உள்ளே அடக்குங்கள். பிறகு உங்கள் மூச்சை கவனிக்க வேண்டும். பிறகு 10 எண்ணும் வரை இடது மூக்கை எந்த மூக்கை முதலில் அடைத்தீர்களோ அந்த மூக்கை மட்டும் திறந்து அதன் வழியாக காற்றை வெளியே விடுங்கள். பிறகு எந்த மூக்கின் வழியாக காற்றை இப்பொழுது வெளியே விட்டீர்களோ அந்த மூக்கின் வழியாக மீண்டும் 5 எண்ணும் வரை காற்றை உள்ளே இழுத்து 2 மூக்கையும் அடைத்து 4 மடங்கு அதாவது 5 4 மடங்கு 20 எண்ணும் வரை மனதிற்குள் எண்ணிக்கொண்டு மூச்சை உள்ளே வயிற்றில் அடக்க வேண்டும். பிறகு வலது பக்க மூக்கு ஓட்டையை திறந்து அந்த மூக்கின் ஓட்டை வழியாக மட்டும் காற்றை 10 எண்ணும் வரை வெளியே விட வேண்டும். இப்படி மாற்றி மாற்றி செய்ய வேண்டும். ஒன்றும் குழப்ப முடியவானா. இடது பக்கம் இழுத்து அடக்கி வலது பக்கம் வெளியே விடுங்கள். வலது பக்கம் இழுத்து அடக்கி இடது பக்கம் வெளியே விடுங்கள். அவ்வளவுதான். இப்ப புரியுதா? இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இதற்கு பெயர் நாடி சுத்தி. உங்க ரத்தம் சுத்தமாகும். எப்படி சமையல் பண்றதுக்கு முன்னாடி பாத்திரத்தை நல்லா கழுவுறீங்களோ, சோப்பு போட்டு பவுடர் போட்டு கழுவுறீங்களோ, அதே மாதிரி உங்க உடம்பில் உள்ள ரத்தம் முதலில் சுத்தமாக வேண்டும். பிறகு இந்த பயிற்சியை செய்தாலே உங்கள் ஆயுள் அதிகமாகும், நோய்கள் குணமாகும். இது இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. இதுக்கு பிராணயாம பயிற்சி என்றும் கூறுவார்கள், நாடி சுத்தி என்பதும் கூறுவார்கள். வாசியோகம் என்பது அதை விட ஒரு படி மேல். இப்ப எப்படி நீங்க BA படிக்கிறீங்க, MA படிக்கிறீங்க, லா படிக்கிறீங்க, என்ஜினியர் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க இல்லையா, செகண்ட் இயர் போறீங்க இல்லையா, தேர்ட் இயர் போறீங்க இல்லையா. ஆனா இந்த தேர்ட் இயர் 3மே ஒரே படிப்பு தானே. வருடம் தான் 1 2 3 வருடம் படிக்க வேண்டும். ஒன்றும் வித்தியாசப்பட்டது. சில பயிற்சிகள் தான், சில பாட புத்தகங்கள் தான் வித்தியாசப்படுகிறது. ஆனால் படிப்பு ஒன்றுதானே. BA என்பது 3 வருடம் படிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். முதல் வருடம், 2ஆம் வருடம், 3ஆம் வருடம் என்று இருக்கிறது அல்லவா. அதே போல்தான் வாசியோகம் என்பதில் இத்தனை படிகள். அவ்வளவுதான். அடுத்ததாக மூச்சை அடக்கும் பயிற்சியின் மூலம் ஆயுள் அதிகரிக்கும், நோய்கள் குணமாகும் என்று கூறிவிட்டேன். இதை மட்டும் இல்லறத்தில் இருப்பவர்கள் செய்தால் போதும். இல்லை ஐயா, நான் இல்லறத்தில் இருந்தாலும் தனியாகத்தான் இருக்கிறேன், எனக்கு மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, நான் தாமரை இலையில் தண்ணீர் போல் இப்பொழுது நான் இருக்கிறேன், எனக்கு இதைவிட ஒரு படியாக நான் மேலே செல்ல வேண்டும், வாசியோகத்தை கற்றுக் கொடுங்கள் என்று நீங்கள் கேட்டால் அதையும் சொல்லித் தருகிறேன். பலனடையுங்கள் நண்பர்களே. வாசியோகம் இதுவரை சொன்ன பயிற்சிகளை ஒரு 3 மாதங்கள் செய்து உடலை தயார் செய்து வைத்துவிட்டு பிறகுதான் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். எடுத்த உடனேயே இதை செய்தால் உடலுக்கு கேடு உண்டாகும். நான் முதலில் சொன்ன பயிற்சிகளை செய்து 3 மாதங்கள் உடல் தயாரானவுடன் அடுத்ததாக இந்த பயிற்சி அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் சூரியன் உதிப்பதற்குள் வடக்கு நோக்கி அமர்ந்து காற்றோட்டமாக இருக்க வேண்டும். மொட்டை மாடியில் செய்யலாம், அல்லது பக்கத்தில் ஏதாவது வயல்வெளிகள் பார்க் இருந்தால் அங்கே போய் செய்யலாம். இல்ல வீட்டுக்குள்ளே இருந்து செய்யறதுனா ஜன்னல்களை திறந்து வைத்து செய்யலாம். வடக்கு நோக்கி அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குதம் மலம் போகும் வழியை தவறாக நினைக்காதீர்கள். சூத்து இதை நன்றாக இறுக்கி, இப்ப நாயை பார்த்தீங்கன்னா அது மலம் கழிச்ச உடனே பேண்ட உடனே தன்னுடைய ஆசன வழியை சுருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணணும், நல்லா தொடைகளை நகட்டி இறுக்கி வைத்துக் கொண்டு அந்த ஆசன வழியை நல்லாக இருக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் காற்று வெளியே போகக்கூடாது. இருக்க வைத்துக் கொண்டு இப்பொழுது கண்களை மூடி கவனமாக கேளுங்கள். மூச்சை நான் முதலில் கூறியது மூக்கின் வழியாக வயிற்றில் இழுத்து அடக்கி வெளியே விட சொன்னேன். பிறகு 5 எண்ணும் வரை வலது பக்க மூக்கின் வழியாக இழுத்து 5 எண்ணும் வரை வலது பக்க மூக்கு ஓட்டை வழியாக இழுத்து 4 மடங்கு 20 எண்ணும் வரை வயிற்றில் அடக்கி இடது மூக்கின் வழியாக 10 எண்ணும் வரை 2 மடங்கு 1:4:2 இதுதான் கணக்கு. இதன்படி மூச்சை உங்களுக்கு வெளியிட சொன்னேன். இப்ப நீங்க என்ன பண்ணுனீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க மூக்கில் இழுத்து வயிறு வலிக்கு கீழ் நோக்கி தானே உங்களுக்கு காத்து வைத்தீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஏரோவை கவனிங்க. கண்களை மூடிக்கொண்டு
கைகளை மூக்கி நெறிய வைத்துக் கொண்டு மூச்சை மூளையை நோக்கி மேல் நோக்கி இழுக்க வேண்டும். அதாவது ஆஞ்சா சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த புருவத்துக்கு நீங்க போற மாதிரி உங்க நினைவு இதை செய்யும் போது இதைத்தான் நினைக்கணும். நீங்க மூச்சு பயிற்சி இங்க இழுத்துக்கிட்டு நாளைக்கு எவனுக்குடா கடன் கொடுக்கணும், நம்ம லவர் நம்மளுக்கு ஏற்றுக்கோல இல்லையா, ஐயா வீட்டுல கரண்ட் பில் கட்டணுமே, அந்த நினைவை நீங்க நினைக்க கூடாது. அப்ப பயனே இல்லாம போயிடும். உங்க நினைவு முழுவதுமே மூக்கிலிருந்து நெற்றிக்கு காற்று போவது போலவும் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். காற்று போவது போலவும் இல்லை, கண்களை இந்த ஆந்த சக்கரத்தை மேல் நோக்கி பார்க்கலாம். சில பேருக்கு கண்ணு வலிக்கும் அசையாம பார்த்தா. மேலே எதை நோக்கி நாம் பார்க்கிறோமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய குறி போகும். ஒருத்தன் அம்பு எய்கிறானா, கண்ணால அந்த மாங்காய் அடிக்கணும்னு மாங்காயை பார்த்து எரிஞ்சாட்டானே கல்லு மாங்காய் அடிக்குது, கண்ணை முடிக்கிட்டு அடிச்சா போகுமா? அதே போல சிவானந்தர் இந்த படத்தை பாருங்க, அவரு கண்களை ஆஞ்சா சக்கரத்தை நோக்கி தான் பார்ப்பார். அதே போல் கண்கள் இந்த ஆஞ்சா சக்கரத்தை பார்க்க வேண்டும். பார்த்து கொண்டே உங்கள் மூக்கின் வழியாக, 2 மூக்கின் வழியாக காற்றை மேல் நோக்கி இழுக்க வேண்டும். கீழ் நோக்கி வயிற்றில் இழுக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கும் பொழுது காற்று மேலே ஆஞ்சா சக்கரத்திற்கு போகும். பிறகு மூக்கை அடைத்து அந்த ஆஞ்சா சக்கரத்திலிருந்து அப்படியே வயிற்றுக்கு செல்வதாக நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். வயிற்றுக்கு செல்வதாக கற்பனை செய்யும் பொழுது காற்று வயிற்றுக்கு போகும், வயிறு விரியும். பிறகு வயிற்றின் வழியாக மீண்டும் பழையபடியே மூளைக்கு காற்றை இழுத்து மூக்கின் வழியாக விட வேண்டும். அது எப்படியா மனசுல நினைச்சா வயிற்றுக்கு போகும் அப்படின்னு நீங்க கேட்டா, ஒரு நிர்வாணமான பெண்ணை நீங்கள் நினைத்தால் ஆண்குறி கிளம்புது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? உங்க நினைவுதான. ஒரு அருமையான ஒரு குலோப்ஜாமுனையோ ருசியான ஒரு சிக்கன் மட்டனையோ நினைக்கும் போது நாக்கில் எச்சி ஊறுது இல்லையா? நினைவுதான. அதே போல நீங்கள் காற்றை மேல் நோக்கி இழுக்கும் பொழுது அந்த காற்று ஆஞ்சா சக்கரத்தை தாக்கும் பொழுது வெப்பம் உண்டாகும் பொழுது நெற்றி கண் குறுகுறு என்று ஒரு அரிப்பு மாதிரி உள்ள உண்டாகும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை 6 மாதங்கள் 1 வருடங்கள் செய்தால் உங்கள் நெற்றி கண் திறந்துவிடும். நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாளை அரசியலில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நான் செய்யும் பயிற்சி. வழியாக நெற்றிக்கு காற்றை இழுக்க வேண்டும், மூளைக்கு இழுக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு மயக்கம் வருவது போல் ஒரு நிலை ஏற்படும், சுகமாக இருக்கும். பிறகு அந்த காற்றை மூக்கை அடைத்துக் கொண்டு அந்த காற்றை நேராக மூளையிலிருந்து முள்ளந்தண்டு பிறகு முதுகு தண்டு வழியாக வயிற்றுக்கு செல்வதாக கற்பனை செய்ய வேண்டும். பிறகு மூக்கை அடைத்தபடியே காற்றை வயிற்றிலிருந்து திருப்பி மேல் நோக்கி இழுத்து மூக்கின் வழியாக வெளியிட வேண்டும். இதுதான் வாசி யோகம். இதை கத்துக் கொடுக்கத்தான் இவ்வளவு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மறைச்சி வச்சிருக்கிறாங்க. தினமும் அதிகாலையில் நான் கூறிய இந்த நேரத்தில் மட்டும் முதலில் 5 முறை செய்ய வேண்டும். பிறகு 1 மாதம் ஆனவுடன் 10 முறை என்று குறைந்தபட்சம் அரை மணி நேரம் செய்தால் போதும். ஆரம்பத்தில் ஆர்வ கோளாறினால் அதிக நேரம் செய்தால் நுரையீரல் பாதிக்கப்படும் என்பதை எச்சரிக்கிறேன். எப்படி உடற்பயிற்சி கூடத்திற்கு போனால் ஒருவர் 100 கிலோ எடையை தூக்கினால் நீங்கள் ஆரம்பத்தில் போனவுடன் 100 கிலோ எடையை தூக்க முடியாது. நீங்கள் முதலில் 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ என்று கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி உடலை பயன்படுத்தி உடம்பை பழக்கப்படுத்தி பிறகு 6 மாதம் கழித்துதான் 1 வருடம் கழித்துதான் அவர் தூக்கிய 100 கிலோ எடையை நீங்கள் தூக்க முடியும் என்பது போல் ஆரம்பத்தில் குறைவாக செய்து பிறகு இருக்க அதிகப்படுத்த வேண்டும். ஒரு முறை காலையில் மட்டும் செய்தால் போதும், மதியமோ மாலையிலோ செய்ய தேவையில்லை. உங்கள் வேலையை வழக்கம் போல் கவனிக்கலாம். என்ன வாசி யோகம் கத்துக்கிட்டீங்களா? இதுதான் வாசி யோகம். இதே போல தினமும் செஞ்சு உங்க ஆயுளையும் உங்கள் இளமையும் நீங்க பாதுகாத்துக்குங்கன்னு எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி நாங்க விடை பெற்றுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது சித்தர்கள் அனுபவ மூலிகை வைத்தியம் சித்தர் அடிமை. நன்றி.